அதாவது நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ண தேவையில்லை, தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா செபி ரிப்போர்ட் வழியாக பார்த்தீங்கன்னா 10 டே ட்ரேடர்ஸில் 7லேருந்து 9 பேர் பணம் யூஸ் பண்ணுறாங்க, பணம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எதுக்கு அதை போய் பண்ணணும்? கண்டிப்பாக தயவு செய்து பண்ணாதீங்க. எப்படி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்தோ, அஃப்கோர்ஸ் எல்லாரும் அந்த பார்த்துட்டு தெரிஞ்சுட்டே ஸ்மோக் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். பட் அதே பிரச்சனை தான் ட்ரேடிங்க்கும். தயவுசெய்து டைம் அதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க, பணமும் போயிடும், வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளான ப்ராடக்ட். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி இல்லை ஏஏ கேட்டோ எந்த ஸ்டாக் வாங்கலாம் எந்த ஸ்டாக் விற்கலாம் அதுவும் பண்ண தேவையில்லை, டைம் வேஸ்ட். எந்த மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்டா, இது 3 ஸ்டார் ஃபண்டா 5 ஸ்டார் ஃபண்டா, இந்த ஃபண்டு நிறைய ரிட்டர்ன், அதுவும் தேவையில்லை. சாதாரண ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு போயிருங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி 500 இருக்குது. ஸோ நிஃப்டி 500னா நிஃப்டி 500ல் 500 ஸ்டாக் இருக்கும். இந்த 500 ஸ்டாக்கில் ஒரு 60லேருந்து 70% லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், ஒரு மீதி ஒரு 20-25% மிட் கேப், ஒரு மீதி பேலன்ஸ் வந்து ஸ்மால் கேப்.